ஒருவேளை அந்த சந்தேகம் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் மறு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டத்தை நீங்க முடிச்சு கொடுக்குறீங்களோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இல்லை இங்கே ஒரு அன்நேச்சுரல் டெத்து நடந்திருக்கும், ஆனால் அவங்க பூர்வீகம் பார்த்தீங்கன்னா வேற ஊரில் இருக்கும். அப்போ இறந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அரசாங்கம் அதற்கு பின்னாடி அந்த பாடியை கொடுத்து அது இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஊருக்கு போகும்போது எவ்வளவு துக்கம், எவ்வளவு மன உளைச்சல், சொந்தக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவருக்கு என்ன மரியாதை இறுதி சடங்கு செய்யணுமோ செஞ்சு இயற்கை கிட்ட அவங்க வழி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இது ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை போய் அரசியல் காரணங்களுக்காக கேள்வி கேட்கறது, அதை வந்து இதுல அரசியல் பின்புலம் இருக்கா அப்படின்றது. மருத்துவர்கள் வந்து மருத்துவர் ஆகணும்னு தான் வராங்க. அவங்களோட நோக்கம் வந்து திமுகவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், இல்லை அதிமுகவோட நட்பு பாராட்டணுன்றது கிடையாது. அப்போ அதெல்லாம் அரசியல் செய்யாமல் போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அவரோட விளக்கம் வந்து மனிதாபிமான